உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்பங்கள், மகிழ்ச்சிகள், மிகப்பெரிய வெற்றிகள் என்ற வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடாமல் நீங்கள் அணைத்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை நீங்கள் தொட போகிறீங்க. அதுதான் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரக நிலைகள் இருக்குது. வேலைக்கு போகக்கூடிய கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய போராட்டம் இல்லாமல் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் கிரகத்துடைய அமைப்பு இருக்குது. பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில டைலாக் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மற்றவங்க சொல்லுவாங்கன்னு. ஸோ இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். 12 ராசியில் ஒரு ஒவ்வொருத்தவங்களும் கேட்போம்ல, நீங்கள் என்ன ராசிம்மா, நீ என்ன ராசி தம்பி, என்ன ராசி பாப்பா அப்படிலாம் கேட்போம். அப்படி கேட்கும்போது அப்படி கன்னி ராசி அப்படின்னு அந்த ராசியை நீங்கள் சொல்லும்போது கூட ஒரு சின்ன ஸ்மைல் வரும். அந்த கன்னி ராசி நீங்கள் சொன்னனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு என்னம்மா, நீ கன்னி ராசி அப்படிம்பாங்க. ஸோ ஆனால் அப்படி என்ன சொன்னாலும் உங்களுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கீங்க, மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு உங்களை ஒரு புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனால் உங்களை யார் அதிகமாக புகழ்ந்து தள்ளுகிறார்களோ, யார் உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுகிறார்களோ, யார் உங்களை தான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவேன்னு சொல்கிறாங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக கிரகம் கொடுத்துரும். ஸோ அப்போ என்னென்னா, இப்போ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு பல கன்னிராசிக்காரங்க இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகிறத நிப்பாட்டிங்க. பரவாயில்ல சார், நான் நல்லவங்களா, ஓகே சார், நான் கெட்டவங்களா, ஓகே, நான் ஏன் சார் கவலை பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு இப்போ தான் என்னுடைய அருமை கன்னிராசி அன்பர்கள் வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கன்னிராசிலாம் சுக்கிரன் வலிமை இழக்கிறாங்கிறது தெரியும். ஸோ இந்த வட்டம் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 4ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அப்போ உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவைக்காக இருப்பு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். என்ன பண்ணணும், நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். உங்களுடைய எந்த வேலையில் என்ன தொகை வந்தாலும் சரி, எந்த தொழிலில் என்ன பெரிய ஒரு அமௌண்ட் வந்தாலும் சரி, அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்து வைங்க. பாதுகாப்பாக பேங்க்லேயோ அல்லது உங்களுக்கு தேவையான இடங்களில் என்ன பண்ணலாம், சேஃப்டி லாக்கரில் வச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. சார் எங்கே சார் நீங்கள் வேறு சேஃப்டி லாக்கரில் வைக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முடியாதுன்னு நினைக்கும் போது தான் அது முடியாது. ஆனால் நீங்கள் முடியும்னு நினச்சி ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது எவ்வளோ தான் பிரபஞ்சம் உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்தாலும் சரி,
எவ்வளோதான் நவ கிரகங்கள் உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய இறை வழிபாடும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடும், உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடும் கூடவே இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கன்னிராசி என்பதாய் உங்களுக்கு கிரகம் கொடுக்குது. புதிய பொருள்கள், புதிய செயல்பாடுகள் நீங்கள் என்ன பண்ணலாம், முயற்சி செஞ்சீங்கன்னா வாங்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. தொழிலில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், புதிய முயற்சிக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏதேனும் கவனங்கள் இருக்கா அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய வேலையுடைய பணி சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா பேருக்குன்னு பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் உங்களை பண்ண வைக்க சொல்லி தூண்டுறாங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு, அவங்களுடைய செயல்பாடுக்கு எக்காரணங்களும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்காமல் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் அதிகமான ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ராசியில் நம்முடைய கன்னிராசி என்பதாய நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள். நேர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணிக்குவோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும், அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. கன்னிராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும், அடுத்து 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சூரியன் பெயர்ச்சியாகி வருகிறார், 11ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், இந்த மாதிரியான நிறைய கிரகங்களின் சேர்க்கை பெயர்ச்சிகள் இது எல்லாமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். உங்களுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சுய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு இண்டிபெண்டன்சிய நீங்க உருவாக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதே இது ஒரு குடும்பத்துல நபர்களா கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட, மனைவி கணவரை நம்பி இருந்தாலும் கூட, இந்த மாதத்துல இருந்து அவர்களுக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம், அவர்களுக்குன்னு ஒரு சுய வேலை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு தன்னாட்சியாக, அதாவது சுய சார்போட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. மற்றவர்களை நம்பி எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முழுமையான மனநிலை உங்களுக்கு ஜூன் மாசத்துல வந்திருக்கும். அந்த மனநிலையை பொறுத்து இந்த ஜூலை
ஜூலை மாதத்துல நீங்க செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உடனே போன உடனே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நமக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம அதுல சக்சஸ் ஆகி நம்ம இப்படியான ஒரு வேலையில போய் சேருவோம்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப துரிதமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய கடன்களை கொடுத்துக்கிட்டே வந்தாலும் கூட அந்த வெளிநாட்டு அமைப்புகளையும் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது வெளிநாடு வெளியூர் போன்ற வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதையெல்லாம் நீங்க இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய இந்த கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த மேன் பவர் ஏஜென்சிய எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்த அந்த சூரியன் இப்ப 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால இந்த மாதிரியான HR ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி இந்த மாதிரியான சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழிலை முழுமையாக எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. நீங்க தான் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறீங்க. அதையுமே இந்த ஜூலை மாதத்துல எடுக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்கள் கடந்த ஜூன் மாதத்துல இருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ஜூலை மாதத்துல மேலும் அதற்கு மெருகேற்றும் விதமாக எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், அதாவது குடும்பம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், திருமணம் ரீதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. காதல் திருமணங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உயர்கல்வி வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல நீங்க உயர்கல்விக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வெளிநாட்டுல உயர் படிப்பை படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் வேணும் அப்படின்றவங்களுக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் முழுமையாக ஒரு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் வேலையே இல்லாம தவிச்ச இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 12ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவானோட அந்த சுக்ரன் சேருகிறார். சுக்ரன் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை இருக்கு. அதனால சில இடத்துல ஆசைகள் அதிகப்பட்டு அதன் மூலமாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்நோக்கி போறது. இதனால ஒரு இடத்துல தேவையில்லாம கடனை சம்பாதிக்கிறது, ஒரு அவமானங்களை சம்பாதிக்கிறது, தேவையில்லாத ஒரு நல்ல பேரா இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு இடத்துல பிளாக் மார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. அந்த சுக்கிரன் வெளியில நகண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி. 12ஆம் இடத்துல கேதுவோட சேரும் போது கேதுன்ற கிரகத்தோட சேரும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை, அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரம். பெண்கள் விஷயத்திலயும் பணம் விஷயத்திலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எல்லாமே இந்த மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். இதே இது உங்களுடைய தசாபுத்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. கடந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடல் தொந்தரவுகளால, நோய் தொந்தரவுகள்னால பாதிக்கப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல முழுமையான நிவாரணம் இருக்கும். அப்படி நிவாரணம் கிடைக்கல அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறந்த உன்னதமான ராஜயோக காலம்னே சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயத்துல இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உங்களுடைய ராசிநாதன் புதன் அவரே தான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. 10ஆம் இடத்து அதிபதி அவர்தான். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அவர் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று நிற்கக்கூடிய நிலையில இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் முழுதுமே வராங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில தான் இருக்க போறாரு. கூடுதல் சிறப்பா சம்பாத்தியக்காரகன், ஆத்மகாரகன் சூரியனோடையும் சேரப் போறாரு. சேர்ந்தே இருக்க போறாரு. இந்த சூரியனும் புதனும் சேரும்போது 10ஆம் இடத்துல அதுவும் தொழில் ஸ்தானத்துல சூரியன், புதன் சேர்க்கைன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அல்டிமேட்டான யோக காலம்னே சொல்லலாம். தொழில் சார்ந்து. தொழில் சார்ந்து அப்படின்னா நம்ம வேலை நல்லாயிருக்கும், தொழில் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், சம்பாத்தியம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். அதனால வருமானம் நல்லா இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அது நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சூரியனும், புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்குலாம் ரொம்ப சிறப்பான யோக காலம். அத நம்ம குறிப்பா சொல்லித்தான் ஆகணும். அரசியல்வாதிகள், அரசியல் தொடர்புடைய சம்மந்தப்பட்ட இயங்கக்கூடிய நிறுவனங்கள், நபர்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே சிறப்பா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் உகந்த ஒரு காலமா இருக்கும். நிச்சயமான முறையில வந்து உங்க நீங்க உங்களோட முயற்சிக்கு தகுந்து உங்களுடைய பேர், புகழ் அடைஞ்சு, நல்ல நல்ல முறையில பத்திரிகைகள்ல, மீடியாக்கள்ல உங்க பேர் வர்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான உங்க முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு மாணவர்கள் வந்து கல்வி சிறக்கும். பொதுவா இந்த புதாத்திய யோகம்ன்றது வந்து நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், நல்ல ஒழுக்கம், சமூகத்தில அந்தஸ்த பெறக்கூடிய தன்மைகள் இது எல்லாத்தையுமே குடுக்கும். பெரியோர்கள் நட்ப குடுக்கும். பெரியோர்கள்னா வயசுல மூத்தவங்க மட்டும் கிடையாது. ஞானத்திலயும், அறிவிலயும் மூத்தவங்களுடைய ஆதரவும், அன்பும், சப்போர்ட்டும் கிடைக்குன்றது தான் அந்த புதாத்திய யோகம் குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இதில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அந்த ராகு இருக்கிற இடத்துலேருந்து தான் 5ஆம் இடம் மிதுன உங்களுடைய தொழில் ஸ்தானம். ராகு இருக்கக்கூடிய கும்பராசி, அங்கேருந்து 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய தொழில் ஸ்தானமான மிதுன ராசி. அந்த மிதுன ராசியில சூரியனும் புதனும், கும்ப ராசியில ராகு வந்து 6ஆம் இடம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க இல்லையா? இது வந்து ஒரு திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். 6ஆம் இடம் சேவை ஸ்தானம், 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். இந்த 6ஆம் இடம் மற்றும் தொழில் ஸ்தானம், சேவை ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் தொடர்பு அப்படி அமைஞ்சிருக்கின்றனால, நீங்க செய்ற ஒவ்வொரு செயல் மூலியமாவும் நீங்க வந்து எல்லாராலயும் பாராட்டுகளையும் பெறப் போறீங்க. பொருளாதார ரீதியாவும் முன்னேற்றங்களையும் அடையப் போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கூடுதலா நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல சொன்ன மாரி, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. கண்டசனி. சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து நம்மள பார்த்துட்டே இருக்காரு. நம்மள கெடுத்துருவாரு. நம்ம வாழ்க்கைய கஷ்டப்படுத்திருவாரு. சிக்கலுக்குள் உள்ளாக்கிருவாரு. அப்படின்னு யாராவது ஒரு கன்னி ராசிக்காரர்கள் இந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு நெனச்சீங்கன்னா, தயவு செய்து அந்த எண்ணத்த விட்டுருங்க. காரணம் என்னன்னா, கன்னி ராசிக்கு உச்சபட்சமான யோகத்த குடுக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். சுக்கிரன காட்டிலும். உங்களுடைய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு பாக்கியங்கள தரக்கூடிய சுக்கிரன விட, தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியா வரக்கூடிய சுக்கிரன விட சிறந்த யோகத்த குடுக்கக்கூடியவர் யாருன்னா, சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய சனி பகவான், உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துலருந்து உங்க ராசிய பார்க்குறாருன்னா, உங்களுக்கு யோக காலம் தான் சொல்லுமே தவிர்த்து, இத வந்து ஒரு சங்கடமான நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதுல வந்து விதி வந்து 7ஆம் இடத்துல ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தா, அது குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள், தொழில் பங்குதாரர்கள் கூட பிரச்சனைகள் இதெல்லாம் குடுக்க தான் செய்யும். ஆனா, நம்ம அத மட்டும் எடுத்துக்க கூடாது இல்லையா? விதி விலக்கையும் பார்க்கணும். விதி விலக்கா கன்னி ராசிக்கு யோகத்த செய்வார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவோட பார்வையும் கிடைச்சிட்டு இருக்கு. லாபஸ்தானத்துல குரு இருக்காரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில சனியால உங்களுக்கு மேன்மை தான் அடைய போறீங்க. சனி, குரு தொடர்பு, ராகு, சூரியன், புதன் தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா யோகங்கள குடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இதுல இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கனால, உங்களுக்கு இந்த காலமே ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பு யோகங்கள குடுக்க போகுது. இதுக்கு அடுத்ததா கன்னி ராசிக்கு உச்சபட்சமான பாக்கியங்கள குடுக்கக்கூடிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன். அதாவது 9ஆம் இடத்து அதிபதி தான் பாக்கியஸ்தானத்து அதிபதி. அவர் யாருன்னா சுக்கிரன். அவர் தான் உங்களுக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து, அவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமரப் போறாரு. உங்க 12ஆம் இடத்துல கேது இருக்காரு. கேதுவோட சுக்கிரன் இணையறாரு. இந்த கேது சுக்கிரன் இணைவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கேது வந்து செவ்வாய போன்ற ஒரு மங்களகாரகன். நிழல் கிரகமா இருந்தாலும் அவர் மங்களகாரகனா நம்ம பார்க்கணும். சுக்கிரன் வந்து சுபிட்சகாரகன். இந்த மங்களகாரகன், சுபிட்சகாரகன் இணைவு அமையறதுனால, அது உங்க ராசிக்கு ஜூலை 5ஆம் தேதியே வந்து சுக்கிரன் வந்து ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வந்துருவாரு. சிம்ம ராசியில சுக்கிரன் வந்து சுபகிரகமா வந்து அமர்றது, சம்பாத்தியத்துல இருக்க தடைகள் நீங்கி நமக்கான வருமானங்கள் நல்லபடியா இருக்குன்றதுக்கு முதல் அடையாளம். அதுக்கு அடுத்ததா அவர் கேதுவோட இணைவு பெறக்கூடிய நிலையில எப்படி பலன்கள் குடுப்பாருன்னா, சொத்து, மனை, வீடு, மனை, சொத்து வாங்குறது, வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாத்தையுமே குடுப்பாங்க. குறிப்பா கண்டிப்பான முறையில
கடன் வாங்கியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய சிச்சுவேஷனை கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனால கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம். நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு அதுக்கான வாய்ப்பு நம்ம இப்போதைக்கு சொத்து வாங்குறதெல்லாம் வேணாம் பெரிய ரிஸ்க் அப்படின்னு யோசிச்சுட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு கூட நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சொத்து வாங்க வேண்டிய ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அத பயன்படுத்திக்கங்க. அதனால அந்த ஏற்படக்கூடிய கடன்னால நீங்க சிக்கலுக்கு உள்ளாக மாட்டீங்க. தைரியமா வாங்கலாம். நல்ல பலன் தான் கிடைக்கும். கூடுதலா சகோதர உறவு. செவ்வாய் தான் சகோதரக்காரகன். செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு கேந்திரம் 10ஆம் கேந்திரத்தில இருக்காரு. செவ்வாய்க்கு வந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. இந்த சுக்கிரன், கேது, செவ்வாய் இவங்கலாம் ஒருத்தர் கேந்திர தொடர்புல இருக்கிறதுனால, சகோதர வழி ஆதாயங்களும் நிச்சயமா ரொம்ப சிறப்பாவே இருக்கும். தாயார் வழி ஆதாயமும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க சொல்ல விரும்புறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னால நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுயஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துட்டு தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுயஜாதகத்திலேயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான
ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்துல எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நெறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், "ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும். குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிகள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.